தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. ஆன்மீக ஐதீகங்கள். மாவிளக்கு. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் மாவிளக்கு மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். அங்கிங்கெனாதபடி ஆனந்த பூர்த்தியாகி ஜோதிமயமாய் இருக்கின்ற இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது நம் மரபு. ரிஷிகளும் முனிவர்களும் வேள்வி தீயை உருவாக்கி அந்த தீயை இறைவனாக வழிபட்டார்கள். அந்த மரபை தழுவி பெண்கள் வழிபட்டு வருவதுதான் திருவிளக்கு பூஜை. இந்த திருவிளக்கின் வகைகள் பலவாறாக இருந்தாலும் அம்மனுக்கு மிகவும் விசேஷமான விளக்காக மாவிளக்கு கருதப்படுகிறது. பொதுவாக மாவிளக்கு போடுவது என்பது மிகவும் விசேஷமான ஒரு நிகழ்வாகும். காணும் இடங்களெல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கும் பேரொளி வடிவான இறை தத்துவத்தை இந்த மாவிளக்கு உணர்த்துகிறது. அரிசி பிராணமயம், அன்னம் பிரம்மரூபம். உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது அன்னமே. வெல்லத்தின் குணம் இனிப்பு. இனிப்புக்கு மதுரம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அம்பிகையை மதுரமானவள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதன் பொருள் இனிய குணமுடையவள் என்பதாகும். பூமியில் வாழும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் மதுரமான அம்பிகையே உறைகிறாள். அக்னி பகவான் நெய்யில் வாசம் செய்கிறார் என்பது ஐதீகம். ஹோமங்கள் மூலம் நாம் சமர்ப்பிக்கும் பொருட்களை அக்னியே உரிய தேவதைகளிடம் சேர்க்கிறார். அக்னி பகவானின் சக்தியானது நெய்யில் அடங்கியுள்ளது. மாவிளக்கில் ஜோதியாக நின்று ஒளிரும் ஜோதி ரூபமான அம்பிகை நம் வீடுகள் தோறும் அருள் புரிவதற்காகவே மாவிளக்குகள் ஏற்றுகிறோம். நம்மையே விளக்காகவும் மனதை நெய்யாகவும் அன்பை தீபமாகவும் அர்ப்பணிக்கும் போர் அபூர்வ வழிபாடுதான் இந்த மாவிளக்கு வழிபாடு. பச்சரிசி மாவோடு வெல்லம், இளநீர் சேர்த்து பிசைந்து மாவிளக்கு போடுவதுதான் பண்டைய நாட்களின் பழக்கம். ஆடி மாதம் மாவிளக்கு போடுவதால் மழை பொழியும் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆடி வெள்ளியன்று அம்மனுக்கு மாவிளக்கேற்றினால் அம்மன் மனம் குளிர்ந்து அருள் புரிவாள் என்பது ஐதீகம். மேலும் மகாலட்சுமியை வேண்டி வரலட்சுமி நோன்பு இருப்பவர்கள் விரதமிருந்து அன்றைய நாளில் மாவிளக்கிடுவார்கள். இதனால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பக்தர்கள் அறியாமல் ஏதாவது தவறு செய்யும் பொழுது அம்மனிடம் மன்னிப்பு கேட்பதற்காக மாவிளக்கு போட்டு மனதார மன்னிப்பு கேட்டால் அம்மனும் மனமிறங்கி மன்னித்து அருள் புரிவதாக புராண வரலாறுகள் உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் மகாலட்சுமிக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பான வாழ்வு அமையும். அம்மன் கோவில்களில் மட்டுமல்லாமல் அவரவர் குலதெய்வத்திற்கு ஆண்டுக்கு ஒருமுறையாவது மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். திருமணம், புதுமனை செல்தல், வளைகாப்பு போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் முன்னர் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்து கொள்வதால் நிகழ்ச்சிகள் எவ்வித தங்கு தடங்களுமின்றி நடக்கும் என்று கூறப்படுகிறது. அரிசி, வெல்லம், நெய் துணை கொண்டு எரியும் சுடரிலிருந்து வரும் புகையானது துர்சக்திகள், எதிர்மறை அலைகள், நுண்கிருமிகள் அனைத்தையும் அகற்றும் வல்லமை பெற்றது.
தலைவலி, கை, கால், உடல் வலி உள்ளிட்டவற்றால் அவதிப்படக்கூடிய பக்தர்கள் அதிலிருந்து விடுபட மாவிளக்கு ஏற்றி வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த பகுதியில் வலி ஏற்பட்டு அவதிப்படுகிறார்களோ அந்த பகுதியில் மாவிளக்கை ஏற்றி வழிபடும் வழக்கமும் நம்மிடையே உண்டு. அதாவது சன்னதி முன்பாக நோயுற்றவரை படுக்க வைத்து கண்கள், கைகள், மார்பு, வயிறு போன்ற உறுப்புகளின் மீது மாவிளக்கை வாழை இலையின் மீது வைத்து விளக்கேற்றுகின்றனர். அப்படி மாவிளக்கு ஏற்றி வழிபடும் போது அம்மன் தங்களது நோய்களை குணப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. 6 குளங்களுக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களில் இப்படி மாவிளக்கேற்றி வழிபடுவது இரட்டிப்பு பலனை தரும் என்று கூறுகிறார்கள். அம்மனுக்கு மட்டுமல்லாமல் முக்கோடி கிருத்திகை என சொல்லப்படும் ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, தை கிருத்திகை நாட்களில் முருகனுக்கும் இப்படி மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம். புரட்டாசி சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நம் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்து அருளும் என்பது ஐதீகம். தீபத்தில் தீபலட்சுமி உறைவதால் மாவிளக்கு தீபம் ஏற்றியதும் தீபலட்சுமியே நமோ நம என்று கூறி வணங்குவது மிக நல்ல பலனை தரும். நேயர்களே, கோவில்களில் மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமைகளில் நம் இல்லத்திலேயே கூட மாவிளக்கு ஏற்றி அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபடுவதால் வறுமை நீங்கும் என சொல்லப்படுகிறது. மாவிளக்கில் ஜோதியாக நின்று ஒளிரும் ஜோதி ஸ்வரூபமான அம்பிகை நம் இல்லங்கள் தோறும் அருள் புரிவதற்காகவே மாவிளக்கு ஏற்றுகிறோம். இதனால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்குவதை நீங்களே உணரலாம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி நலம் பல பெறுவோம், வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். மாவிளக்கு தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.